எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய இந்தியா பார்ட் நிறையா சீரீஸ் வீடியோ பார்த்தேன், அதில் லாஸ்ட் வீடியோ இதான். ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ எங்கள் அத்தை வந்துட்டு எங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முறுக்கு, அதிரசம், எள்ளுருண்டை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பசங்க வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. ஃப்ரைட் ரைஸ் ஹெல்த்தி ஃபுட்டா? வீட்டில் பண்ணால் ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஸோ இது வந்து காலையில் அப்பா சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரவை பணியாரம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சுட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து என்னோடய குழந்தனார் பையனுக்கு வந்துட்டு அவன் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு அப்பம், ரவை அப்பம், இட்லி, இதுதான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஹரி வந்து ஆப்பம் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப. ஸோ அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் அப்புறம் ஆப்பம் அதுவும் வந்து பண்ணோம் கொஞ்சம். போடு. பாதியா சொல்லு, குட்டி வா, இன்னும் கொஞ்சம் கடிமா, இன்னும் கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி வந்து டென்டிஸ்ட் செக்கப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெலாம் ஃபஸ்ட்டு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் என்னோடய வீட்டுக்காரங்களுக்கும் பண்ணோம். ஸோ மீனாட்சியும் கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் உள்ளூருக்குள்ளேயே ஒரு டென்டிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் பண்ணோம். சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் வந்து எங்கள் அத்தை வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் பசங்களுக்கெலாம் ஊட்டி விட்டு அப்புறம் நாங்களும் லன்ச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே சைட் பை சைடாக அவங்க வந்து அந்த பலகாரம்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. முறுக்கு சுட்டு வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் ஊருக்கு இங்கே யூஎஸ்லேருந்து இந்தியா போகும்போது முன்னாடியே வந்து 2 வாளி நிறையா முறுக்கு சுட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. என்னோடய பசங்கள்லாம் வந்துட்டு முறுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா திரும்ப முறுக்கெல்லாம் நிறையா சுட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சேர்த்து அப்புறம் பசங்க சாப்பிட்றதுக்கெலாம் சுட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பெரியவங்களுக்கு அந்த கறி துண்டு இதெல்லாம் வறுத்து வச்சு அந்த மாதிரி லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பக்கத்தில் வந்து இந்த பேச்சியம்மன் கோவில் இருக்குது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாள் கோவில் ஃபேமஸ் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்று வந்து செண்பகத்தோப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய காடு, அது ஃபேமஸ். அங்கே வந்து இந்த சாம்பல் நிற அணில், அந்த கலரில் உள்ள அணில் நல்லா பெரிய அணிலாக இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி அணிலெலாம் அங்கே வந்து இருக்கும். அங்கே வந்து பேச்சியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில்கிட்ட ஒரு ஓடெல்லாம் போகும்.
ஸோ அங்கே மலையில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணியெல்லாம் அந்த மலையிலேருந்து விழுகிறதுனால தெரிஞ்சது. ஸோ என் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே அந்த இது தெரியும், மழை மேலே வந்து மலை மேலே மழை நல்லா பெஞ்சதுன்னா தண்ணியெல்லாம் வர்றது. ஸோ அது அங்கே தண்ணி வர ஆரம்பிச்சதுன்னா இங்கே ஓடையிலலாம் தண்ணி ஓடும். ஸோ அதை பசங்களுக்கெலாம் கூட்டு போய் அங்கே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போய் காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே கொஞ்சமாக தான், அப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி தான், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. நான் வந்து எங்கள் அம்மா கூட என் தம்பி கூட வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுனுக்குள்ளே போயிட்டு ஆண்டாள் கோவில் போகவே இல்லை போனதுலேருந்து. ஸோ ஆண்டாள் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது, அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் இவங்க கூட போக முடியல. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமும் வந்து தனித்தனியாக இருந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இல்லைனா டைம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. போலாமா? Papa, what is it? Honestly, it's feathers. Papa, can I have carrots or? Forest area. After 4 o'clock, nobody is allowed. Yay! Come on, then. Naim வந்திருக்காங்க பாரு. ஸோ அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லா குட்டி பசங்களையும் கூப்பிட்டு அங்கே உள்ளூரில் இருக்கிற ஒரு பரோட்டா கடைக்கு வந்து சாப்பிட கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஹாஃப் ஆயில் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இந்த கடை பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் வந்து சாப்பிட்ட ஒரு அந்த டைம்லேருந்தே உள்ள ஒரு கடை. ஸோ பசங்கக்கிட்டலாம் அவர் சின்ன வயசில் எப்படி எல்லாம் இருந்தார், இந்த கடைக்கு எப்போ சாப்பிட வருவார், அவங்க அப்பா எப்படி கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாஷ் பண்ணு. சாப்பிடு பொறுமையா சாப்பிடு. ஸோ பசங்களை அதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு. ஸோ நான் அங்கே ஆல்ரெடி அங்கே தான் இருந்தேன். பக்கத்தில் எங்கள் சித்தி ஊர் வைத்திலிங்கபுரம். ஸோ அங்கே வந்து போயிட்டு பொங்கல் அவங்க வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக பசங்க தூங்கினதுனால அவங்கள வீட்டில் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ மழை வேறு பெஞ்சதுனால கார்லேயே ஃபஸ்ட்டு பைக்கில் போகிறதா பிளானு. ஸோ கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தம்பியும் வேறு பிளானு. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் காரில் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் தான், ரொம்ப பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. அப்புறம் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு பக்கத்துலேயே தான் கோவில், அங்கேயும் திருவிழா. சுற்றி எல்லா ஊர்லேயும் அன்றைக்கி அந்த டைமில் வந்து அந்த புரட்டாசி மாதம் திருவிழாவாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி முளைப்பாரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துருந்தது. ஸோ நான் வந்து அங்கே உள்ள கோவிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சித்தி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து சமையல், நாங்கள் ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஏன்னா மழை வேறு பெஞ்சதுனால. அப்புறம் நாங்கள் வர்றோன்னு சொன்னதுனால சமையல் அப்போ கரெக்டாக நாங்கள் வரும்போது கரெக்டாக எங்களுக்கு சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். ஸோ மறுநாள் வந்து நான் ஊருக்கு நாங்கள் கிளம்புற நாள். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. மழை வேறு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது. காரில் நிறையா திங்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் நானும் என்னோடய தம்பியும் மட்டும் காரில் போயிட்டு அங்கே வந்து
திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு, ஏன்னா அங்கே வச்சு தான் நான் பேக் பண்ணுறேன் எங்கள் அத்தை வீட்டில் வச்சுட்டு. ஸோ அங்கே திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய தம்பி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் பின்னாடியே பைக்கில் வந்துட்டாங்க. ஸோ இது மறுநாள் காலையில் பேக்கிங், காலையில் எழுந்தோடனே டீயை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்றுமே பேக் பண்ணவே இல்லை. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா வெயிட் போட்டுட்டு இருந்தேன். நல்ல குட்டியே வா. வா. அப்புறம் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிரசம், எள்ளு உருண்டை அந்த மாதிரி பலகாரம்லாம் வந்து எங்கள் அத்தை வந்து சுட்டு வச்சிட்டு இருந்தாங்க. முறுக்கு கொடுங்க. உங்க அப்பா எள்ளு உருண்டை. இது பேக் பண்றாங்க. இங்க பாரு, சாப்பிட்டு பாரு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3-4 டேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பொடியெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. மசால் பொடி, அப்புறம் இட்லி பொடி, மல்லி பொடி, மிளகா பொடி, அப்புறம் சீரக பொடி, மிளகு பொடி, இது எல்லாமே அரைச்சி ஜிப்லாக்கில் கவரில் போட்டு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது பேக் பண்ணுற இதில் அப்படியே எடுத்து சூட்கேஸில் வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து அதிரசம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தது வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது அதிரசம் வந்து நம்மளால் பண்ண முடியாதனால எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளால் தான் அந்த அதிரசம் வந்து டக்குன்னு ஒர்க்காக பண்ணோன்னே நல்லா அமையும். ஸோ அந்த மாவு வந்து ஏன்னா தீபாவளி அடுத்து 2 நாளில் வருது. நான் யூஎஸ் ரீச் ஆனதுக்கு 2 நாளில் தீபாவளி வருது. ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த மாவு எடுத்து அதிரசம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாலாம் இல்லை, ஐமா. சரி, வலிக்கு விழுந்துடாத. அந்த நமக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு ஆட்டுவாங்க. அன்னைக்கு 4 மணிக்கு திரும்ப போகக்கூடாது. நானும் போகலாம். குழம்போட திரும்ப அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இட்லி, மட்டன் எலும்பு குழம்பு. அந்த வாரம் ஃபுல்லாக மட்டனாக தான் இருந்தது. ஏன்னா ஆடு வெட்டினாங்க வீட்டில். ஸோ அதனால் ஃபுல்லாக மட்டனாக தான் போய்கிட்டு இருந்தது. அரிக்குட்டி ஆப்பா ரெடி வா. பஸ் யார் கொடுத்தா கேப்பு? கிள்ளக்கூடாது. பழுத்த இருந்துச்சு. போதுமா?
எது எதா குடிக்கிறியா மாவு? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட அவங்க அத்தை மாமா வந்து அந்த பண்ணை வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து பகல் ஃபுல்லாக அந்த பண்ணையில் தான் இருப்பாங்க. அன்றைக்கி முந்தின நாள் வந்து நல்லா இடி மின்னல் அந்த மழை பெஞ்சது. ஸோ அங்கே வந்து இந்த முட்டை காளான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து முளைச்சிருந்ததுன்னு எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பசங்கள்லாம் அந்த மாதிரி காளான்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுவும் அது வந்து நம்ம அதை எடுத்து 3 ஹவர்ஸில் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ணும், இல்லை கெட்டு போயிடும். அதனால் அவங்க அதை பிடுங்கி வந்து சூடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தாங்க, வர சொல்லியிருந்தாங்க பசங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டுக்கு போயிட்டு அவங்க கூட பேசிட்டு அப்படியே அவங்க பப்பாளி பழம் அப்புறம் அந்த முட்டை காளான் இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. சரி, உனக்கு என்ன பண்ணிடு? அப்புறம் குழம்பு இல்லை எதுவும்? கூட்டிகிட்டு போயிடுறாங்களா? இதென்ன முட்டை கலனா கருத்துன்னு போச்சாங்களா? எதுக்கு பையே? வண்டி வண்டி அவங்க எங்கள் மாமா பையன்ட்ட சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட காசு கொடுத்துட்டேன். 3 ரூபா வாங்கிக்கோங்க வீட்டில். 3 ரூபா வாங்கிக்கிறோம் மாமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மழை கொஞ்சம் நின்றுது. அது பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஹேர் கட் பண்ணி, ஏன்னா இந்தியாவில் ஹேர் கட் சூப்பராக இருக்கும். யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹேர் கட்டோட அந்த இந்தியாவில் எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக பசங்களுக்கு. ஸோ பசங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி விட்டுரு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஹேர் கட் பண்ண போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு வரும்போது நான் குளித்து ரெடி ஆகிட்டு எல்லாமே சாப்பாடெலாம் ரெடியாக இருந்தது. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாேருக்கும் பசங்களுக்கெலாம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம். அப்புறம் என்னோடய அம்மா அப்பா கரெக்டாக அவங்களும் கிளம்பி வந்து வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிற பிளான் ஒரே காரில். ஒரு கை செலவு பண்ணக்கூடாது. ஓகேவா? நல்லா இருக்குமா? உங்களுக்கு வாங்க போலாம். ஸோ கரெக்டாக கிளம்பி எல்லாம் சூட்கேஸ்லாம் என் தம்பி ஹஸ்பண்டு வந்து காரில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் வெளியே வந்தால் என்னோடய சித்தியும் என்னை வழியேன்னு போய் சித்தி, என்னோடய சித்தி பொண்ணு, என்னோடய தங்கச்சி வெண்ணிலா, அவளோட பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. முந்தின நாள் போயிருந்தேன் இல்லையா அவங்க வீட்டுக்கு, அந்த சித்தி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு குட்டி குட்டி பேக்கெல்லாம் எல்லோரும் அவங்க கையில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சகதி கார் நிற்கிற இடத்துக்கு போகிற வர. ஸோ எப்படியோ போயிட்டோம் அந்த இடத்துக்கு போயிட்டு, அப்புறம் மேலே கொஞ்சம் சூட்கேஸ்லாம் வந்து லக்கேஜை ஏற்றிட்டு அப்புறம் காரில் கொஞ்சம் வச்சுட்டு அந்த மாதிரி தான் உள்ளே வந்து ஃபுல்லாக உட்கார்றதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருந்தது. மற்ற எல்லாமே லக்கேஜ் எல்லாம் வச்சு ஃபுல்லாகிடுச்சு.
எதுக்கு 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 Bye bye. Bye bye. பாய் சொல்லுங்க. Bye now. Good night. அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. மதுரையில் போய் தான் ஃப்ளைட்டு, மதுரை டு சென்னை, அப்புறம் அந்த மாதிரி அப்படியே கனெக்டிங் ஃப்ளைட்டு. போகிற வழியில் அப்புறம் எங்கள் ஊர்கிட்ட வந்துட்டு என்னோடய அயம்மா வந்துட்டு என்னோடய சின்ன அயம்மா அவங்க, எங்கள் அப்பாவுக்கு சித்தி அவங்க. ஸோ அவங்களும் ரெடியாக நின்னாங்க எனக்கு பாய் சொல்கிறதுக்கு. அவங்ககிட்டையும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் வழிவிடு முருகன் கோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே அந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு போவோம். எப்போயுமே எங்கேயாவது போகும்போது அப்படியே அங்கே நின்று முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன வைக்கிறேன்னா கேள்வி என்னடா அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அப்போது ஒரு டீ காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமங்கலம் பக்கத்தில் ஒரு ஹைவேயில் வந்து பிபிஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ புது பேக்கரி. ஸோ அங்கே போய் நின்று பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறவங்களாம் அப்படி குடிச்சிட்டு கிளம்பினோம். சரிங்களா? அம்மாக்கு எஸ் காத்து காத்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போனதும் வெளியே நின்று கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரெண்டு அண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. லக்கேஜ் நிறையா இருக்கிறதுனால உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரி ஆ மீனாட்சி ஐமிக்கு பாய் சொல்லிடு. Baby, no. Meenakshi. Meenakshi. Kala patu. அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனதும் அங்கே செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே கேட்டுக்கு கரெக்டாக போனோம். அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு
போர்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீனாட்சி அப்பா கிட்ட வா. மீனாட்சி அப்பா கிட்ட போ. சீப்பில் போட்டியா? अम्मा अम्मा जैकेट को इस विमान से हटाना वर्जित है. आपके பைக்கா? பைக் இல்லை மீனாட்சி. अच्छा सीओटी का போங்க போங்க கா show the card மீனாட்சி. hello wait thank you bye. I cannot hear you மீனாட்சி. अन्ना யூஎஸ்லேருந்து இந்தியா போகும்போது பார்த்திங்கன்னா மீனாட்சி ஸ்டாலரில் வச்சு தான் கூப்பிட்டு போனோம். அங்கே கத்தாரில் வந்து ஸ்டாலர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது பேசி நம்ம போட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைம் இல்லைனால நாங்கள் அப்படியே சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். திரும்ப இந்தியாவில் ஸ்டாலர் வரும்போது நான் வாங்கணும்னு நினச்சேன், பட் மறந்துருச்சு. ஆனால் மீனாட்சி அவள் ஆட்டுக்கு வந்துட்டு தூக்கெல்லாம் சொல்லலை, அவள் இறங்கி நடக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆட்டுக்கு தான் வந்தாள். நைட்டே வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் சென்னைக்கு. திரும்ப ஏர்லி மார்னிங் தான் வந்து கத்தாருக்கு வந்து ஃப்ளைட்டு. அங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே அங்கே கேட்கிட்ட உட்காந்துருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டும் ஹரியும் போயிட்டு குப்பனாவில் போய் டின்னர் சாப்பிட்றதுக்கு வாங்கி வந்து பசங்களுக்கு பர்கர்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பசங்க வந்து பர்கரை பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாங்க, ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால். ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லக்கேஜ் வந்து முன்னாடியே சென்னைக்கு வந்து நான் எப்பவும் கொரியர் பண்ணுவேன், பிரவீன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கலாஸ் கோச்சருக்கு அவர்கிட்ட தான் கொரியர்லாம் போடுவோம். ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி பஸ்ஸில் வந்து அனுப்பி விட்டேன் கொரியர். ஸோ அவர் வந்து அன்றைக்கி எனக்கு வந்து கேட்டில் வந்து இங்கே வந்து ஏர்போர்ட்டில் கொடுக்குறதா இருந்தது. ஸோ அவருக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த அண்ணா வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அண்ணா மட்டும் இல்லைன்னா இந்த ஹெல்ப் எப்படி இந்த லக்கேஜெல்லாம் நான் கொண்டு வந்திருப்பேன்னு தெரில. திரும்ப மதுரையிலேருந்து நான் சென்னைக்கு கொண்டு வரணும் அப்படி ஃப்ளைட்டில் பண்ணால் பயங்கர காஸ்ட்லியாக சொல்லியிருப்பாங்க. அந்த அண்ணா வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நல்லா பழகினார். மீனாட்சியும் அவர்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த பசங்கள்லாம் அவர்கிட்ட ரொம்ப, அதுவும் மீனாட்சி வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா, அதுவும் போய் பேசினதில் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ அந்த உள்ளே வர என்ட்ரி வர அவரே தான் வந்து ஹெல்ப் பண்ணார் தள்ளிட்டு வர்றதுக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய இருக்காங்க ஆட்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் அந்த ஒரு கார்ட்டு தள்ளுறதுக்கு பார்த்திங்கன்னா 4000 rupees கேட்டாங்க. ஸோ அதனால் அது வேஸ்ட் இல்லையா, இங்கேருந்து அங்கே தான் கொண்டு போகிறது. அதனால் எப்படியாவது ஹரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மீதி தூரம் ஹரி வந்து எடுத்து தள்ளிட்டு வந்திருந்தான். ஸோ செக்இன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெயிட் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கெலாம் பே பண்ணுறதுலாம் பே பண்ணிவிட்டு ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு நல்லா குளிர் இல்லையா, அதனால நான் வந்து ஃபுல்லாக ஜாக்கெட் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு போயிட்டு எல்லாேருக்கும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ எனக்கு குப்பனாவில் பிரியாணி டின்னருக்கு வாங்கினாங்களே, அது எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏன்னா அந்த டைமில் போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அதனால் எனக்கு அங்கே போய்ட்டு தோசை வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் தோசை சாப்பிட்டு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நெக் பில்லோ வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். நெக் பில்லோ இல்லைனா ஃப்ளைட்டில் ரொம்ப கஷ்டம் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏர்போர்ட்டில் 2 நெக் பில்லோ வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் மற்ற ஃப்ளைட்லலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா, நார்மல் பில்லோ மாதிரி தான் கொடுப்பாங்க, நெக் பில்லோ கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு பசங்களை வந்து சீட்டில் படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நெக் பில்லோ மட்டும்தான் வச்சு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கத்தார் ஃப்ளைட்டுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கத்தாருக்கு போகிற ஃப்ளைட், சென்னை டு கத்தார். ஒரு 4 hours ஆகும் அந்த டைம் தான். அப்புறம் ஃப்ளைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ மாற்றி பசங்களாம் உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க.
அதில் டிவி முக்கியமாக டிவி இருந்ததுனால அது கொஞ்சம் பார்த்துட்டே வந்தாங்க. மூவி கேம்ஸ் அதெல்லாம் விளையாண்டு வந்ததுனால எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை ரொம்ப, இன்க்ளூடிங் மீனாட்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை. அப்புறம் அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை ஃப்ளைட்டில், அந்த காது வலி அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்களுக்கு எதுவும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அப்புறம் கத்தார் ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கேருந்து அப்புறம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ளைட்டு. இது வந்து ரொம்ப லாங் ட்ராவல், இந்த ஃப்ளைட்டு லாங் டைம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 15 hours 13 hours கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் கிராங்கி ஆவாங்க, ஆனால் ரொம்பலாம் படுத்தலை. ஏன்னா என்னோடய பசங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது இருந்தால் அதில் வந்து இதாகிடுவாங்க. நம்மளை வந்து நொயின்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஃப்ளைட்டில் வந்து டிவி இருக்கிறனால அதில் மூவிஸ் அப்புறம் அந்த கேம்ஸ் இதெல்லாம் விளையாண்டுட்டு வந்ததுனால அவங்க வந்து ரொம்பலாம் படுத்தலை, ஈஸியாகவே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது. 3 பசங்களை வச்சுட்டு வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுது. ஒன்றுமே இல்லைமாங்க தள்ளாரி அது ஸோ கத்தாரில் போர்டிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃப்ளைட்டு கிளம்புனதும் சாப்பாடு கொஞ்சம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு அவங்கவுங்களே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, ஊட்டி விடுற அந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஸோ அவங்கள ரொம்ப டிமாண்டும் பண்ணலை, சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு முடியுதா சாப்பிடட்டும், இல்லையா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் மீனாட்சியும் அந்த சீட்டில் வந்து அவங்க 2 பேர் மட்டும்தான், மீதி 2 சீட்டு ஃப்ரீயாக இருந்தது. அதனால் அப்படியே நல்லா படுத்துகிட்டே தான் வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு, நான் 2 பசங்க வந்து இங்கிட்டு 3 பேர் சீட்டில் வந்து உட்காந்துருந்தோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்குள்ளே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ யூஎஸ்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே வேலை வந்து இமிக்ரேஷன் தான். ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு தான் மற்ற எந்த வேணாலும் பார்த்தா நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஎஸில் வந்துட்டு இமிக்ரேஷன் எப்படி இருக்க போதும்னு ஒரு பயம் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஸோ என்னோடய பசங்க 3 பேருமே யூஎஸ் சிட்டிசன் அப்படிங்கிறனால தனி லைன் இருந்தது. ஸோ அதில் போயிட்டோம். கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டு எங்களுக்கு இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்கிங், செக்யூரிட்டி செக், அதில் தாங்க ரொம்ப அந்த பேக்கேஜெல்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் 3 கார்ட்டு தள்ளிட்டு போனோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட் ஹரி 3 பேரும் ஒவ்வொரு கார்ட்டு வந்து, அதுவும் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டு ஒரு டைப்பாக இருந்தது, சருகலாக வேறு இருந்தது. அதில் ஏற்றி உள்ளே கொண்டு போய் அந்த இடத்துல வந்து லக்கேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ளைட்டு போர்டிங் பண்ணுற இடத்துக்கு போய் உட்காந்தாச்சு அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு. ஸோ போகும்போதும் ஒரே அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் டு சான் ஆண்டனியோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், அதுலேயும் பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏதோ திரும்ப 1 hour டிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்லேயே 1 hour லேட்டாக தான் உட்காந்துருந்தோம்.
திரும்ப யூஎஸ்லேருந்து நாங்கள் இந்தியா கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 2 hours ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம். ஃப்ளைட்டு போர்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே கேட்டில் உட்காந்துருக்கோம். அது ஒரு 1 hour டிலே. ஸோ சரி பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் சான் ஆண்டனியோ ஃப்ளைட் டைம் வரதுக்கு. சான் ஆண்டனியோ ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த லாங் ஹவர் ஃப்ளைட்டில் வந்து நான் ஒழுங்காகவே தூங்கலை. அதனால எனக்கு ரொம்ப அப்படியே தலைவலியாகவே இருந்தது. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு கவுண்ட் பண்ணுறது 10 பேக்கேஜ். ஸோ கவுண்ட் பண்ணணுமா, அதனால் முன்னாடி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டேன் பேக்கேஜ் எல்லாத்தையும். ஏன்னா நான் மறந்துடும் என்னென்ன சூட்கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து 2 அண்ணா வந்திருந்தாங்க பிக்கப் பண்ண, கார்த்தி அண்ணா அண்ட் கோகுல் அண்ணா. ஸோ அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் வீடு, 20 minutes drive. அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, வீடு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனோம். அதனால் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. குப்பையாலாம் இல்லை, அது அப்படியே தான் வீடு இருந்தது. எடுத்து வச்சுட்டு திரும்ப கிச்சனை மட்டும் அங்கங்கே பூச்சி கிடந்தது. ஸோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் நிவி அவங்க வீட்டில் வந்துட்டு சமைச்சு வச்சுருந்தாங்க டின்னர். ஸோ அங்கே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து தூங்கிட்டோம் அந்த டயரில். ஸோ அவ்வளோதாங்க என்னோடய இந்தியா ட்ரிப் வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.